நீலகிரி மாவட்டத்தில் நடத்தையில் சந்தேகப்பட்டு காதல் மனைவியை கொல்ல முயன்றவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் இத்தலார் பகுதியைச் சேர்ந்தவர் மணி என்கிற மணிகண்டன். இவர் 2011ஆம் ஆண்டு அன்னபூரணி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களது திருமண வாழ்க்கை இனிமையாக சென்ற நிலையில் அவர்கள் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் வசித்து வந்துள்ளனர். இதையடுத்து அன்னபூரணி அங்குள்ள ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். இதனால் மணிகண்டனுக்கு தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் அன்னபூரணி கணவரை பிரிந்து வேறு பகுதியில் வசித்து வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த 2016ஆம் ஆண்டு மணிகண்டன் அன்னபூரணி வசிக்கும் பகுதிக்கு சென்று அவரிடம் தகராறு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சத்திற்கு சென்ற மணிகண்டன் தனது மனைவியை தாக்கி கொலை செய்ய முயன்றார். இதில் படுகாயமடைந்த அன்னபூரணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்தார். இதுகுறித்து சாய்பாபா காலனி காவல்துறையினர் கொலை முயற்சி என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்தனர். கோவையில் உள்ள 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீது விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்ததைத் தொடர்ந்து தீர்ப்பளித்த நீதிபதி வேதகிரி குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார்.